மேன்மை. அசட்டை பண்ணாதே, அற்பமா எண்ணாதே, உலகத்துல தொடர்ந்து பயணிக்காதே. அவர் இருக்கும் இடத்தில் உன்னை சேர்த்துக் கொள்ளும். தொடர்ந்து அன்பானவர்களே, அதுதான் தேவர் ராஜ்யத்திற்குரிய உள்ளே பிரவேசிப்பதற்கான திறவுகோள். அந்த வீட்டுக்குள்ளே போக வேண்டுமானா அது ஒரு சாவி வேணுமே. அது திறந்த வாசல் அல்ல. அதுக்கு அவர் சொல்கிற அதுக்கு திறவுகோள் இருக்கிறது. இப்படி சொன்ன புரியும். There's a key to open that house. அந்த வீட்டை திறக்க வேண்டுமானால் அதற்கு ஒரு திறவுகோள் தேவை. அந்த திறவுகோள் தான் ரட்சிப்பு. இதைத்தான் வெளிப்படுத்தல் அன்பானவர்களே 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அந்த பரலோகம் எப்படிப்பட்டது சொல்லுகிறது? 21:4 வெளிப்படுத்தல். கண்ணீர் இல்லை, மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அழுதல் இல்லை, வருத்தம் இல்லை, எல்லாம் ஒழிந்து போயின. திரும்ப சொல்லுகிறேன், salvation will take you to heaven. மதம் கொண்டு போகாது, சபை கொண்டு போகாது, போதகர்கள் கொண்டு போக மாட்டாங்க. நீ நம்பி இருக்கிற சில கதாபாத்திரங்கள் இருக்குது அல்லவா, உடைய நாயகர்கள், உடைய ஹீரோஸ், nobody can take you. ரட்சிப்பு மட்டும்தான் உங்களை கொண்டு போக முடியும். அது அதனுடைய விளைவு என்னவென்றால் 5:6 நான் சொல்ல விரும்புகிறேன். 5:6 உங்களுக்கு தெரிந்த வசனம் தான். சிங்காசனத்து மேல் வீட்டிருக்கிறார் ரட்சிப்புக்கு சொந்தக்காரன் அவர் ஒருவர்தான் அன்பானவர்களே நித்தியத்திற்கு உங்களை கொண்டு போக முடியும். இரண்டாவது குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன், ரட்சிப்பு it will take to holiness. உங்களை பரிசுத்தத்திற்கு நேராக கொண்டு போகும். 2 கொரிந்தியர் 5:17 ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாகின. அதனால் salvation will take you to holiness. இன்னைக்கு பரிசுத்தத்திற்காக என்னென்னவோ பண்றாங்க பாருங்க. எங்கு பார்த்தாலும் திரளான கூட்டம், மலையிலும் கடலிலும் பள்ளத்தாக்கிலும். இந்தியாவில் திரும்பின பக்கம் எல்லாம் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. ஒரு நாள் ஒரு பண்டிகை. அப்படியானால் உள்ளத்தில் இருக்கிற பாரம் என்ன? they want to get holy. பரிசுத்தத்தை அடைய வேண்டும், பரிசுத்தத்தை பார்க்க வேண்டும். அதற்காகத்தான் 48 மணி நேரம் காத்திருந்து அந்த கடவுளை அந்த தரிசிக்கிறார்கள் தெய்வத்தை. காரணம் என்ன? ஒரு பாரம். வேதம் சொல்கிறது அன்பானவர்களே, உங்களை பரிசுத்தத்துக்குள் நடத்துவது ஒரே ஒரு காரியம்தான், இரட்சகர் இயேசு, அவருடைய ரத்தம், அவருடைய தியாகம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைய, மனம் திரும்புதல் ஒன்றுதான். இப்படி ஒரு 3 வார்த்தைகளை பயன்படுத்த விரும்புகிறேன். 3 வார்த்தைகளை உங்கள் வாழ்க்கையில